ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் சிறகடி காசு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நெகட்டிவாக போயிட்டு இருக்கு, என்ன ப்ரோ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கவலையே வேண்டாம், எல்லாத்தையும் மாற்றி பாசிட்டிவ் எபிசோட்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பலவிதமான திருப்பங்களுமே வரப்போகுது அப்படிங்கிறதான். எஸ், ஒரு பிக் ஹை வோல்டேஜ் ட்ராக் ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் எபிசோடைய எண்டிங்கில் வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்மளுடைய ரோஹிணி வந்து மாற்ற மாதிரி, அதாவது கிருஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ ரோஹினியுடைய அம்மா கால் பண்ணி இது மாதிரி ரோஹினி கிட்ட இது மாதிரி உடம்பு சரியில்லை, ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அங்கே சைல்டு ஹாஸ்பிட்டல் பார்க்க போகும்போது அங்கே நம்முடைய முத்து மீனா வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கே பார்த்துட்டு ஏன் வந்திருப்பீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரிலேட்டடாக ஒரு ட்ராக் மூவ் ஆகும். ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய சத்யா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ அங்கே ஒரு மேலே ஒரு திருக்குறள் போட்டு, ஸோ இதை வந்துட்டு சத்யா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி சத்யாவை வச்சு ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் வருது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸுமே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பெரிய ட்ராக் கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சிறகடி காசல் இருக்குது. அதுவும் இல்லாமல் மீனா வந்து ரொம்ப டம்பாக காமிக்கிறாங்க, ரொம்ப பாவமாக இருக்குது, ஸோ ரொம்ப நெகட்டிவாக போயிட்டு இருக்கு அப்படின்லாம் கூட சொல்கிறீங்க. ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக காமிக்கிறாங்கன்னா அதனுடைய எண்டு வரப்போகுது அப்படின்ற அர்த்தம். ரூம் இஷ்யூவை பெருசாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரிலேட்டடாக ஏதாச்சும் இஷ்யூஸ், அதை ட்ராக்ஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளியராக புரியுது. அதே போல் உங்களுடைய இதுவுமே நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு ஹீரோயினை இவ்வளோ இதாக காமிக்கிறது, பாவமாக காமிக்கிறது எல்லாம் ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. பட் எனக்குமே ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு பேட் ஃபீலிங் இருக்குதான். பட் எனவே இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவாக கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானுமே எபிசோட்ஸ் ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பலவிதமான ட்ராக்ஸ் இருக்குது. பட் இவங்க வந்துட்டு ரொம்ப புதுசாக எதுவும் யோசிக்க வேணாம். சிறகடி காசியில் ஓல்டு ட்ராக்ஸை கொண்டு வந்து வச்சிங்கனாலே இன்னும் 200+ எபிசோட்ஸ்க்கு மேலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய ஹை வோல்டேஜ் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக வந்து போகும். அந்த அளவுக்கு சிறகடி காசையில் வந்துட்டு கதைக்காலம் இருக்குது அப்படிங்கிறது தான். இது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட் ஒன்று இருக்குது சிறகடி காசை ஃபேன்ஸ்க்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்களுமே கீப் ஆன் கெஸிங். ஸோ விஜயில் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் சிறகடி காசை டீம் வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் வராங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுமே ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ பேக் டு பேக் எஸ்ஏ ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கெடியூல் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு. ஸோ 30th முடியும் இல்லையா, 31st முடியும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் நம்மளுடைய சிறகடி காசு ஸ்கெடியூல். ஸோ நிறைய எபிசோட்ஸாக கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸுமே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கீப் ஆன் கெஸிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 or 2 days நானுமே அந்த அப்டேட் வந்துட்டு அஃபிஷியலாக கேட்டுட்டு அஃபிஷியல் ஆகிடுச்சு, நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க சிலேருந்து ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.